இந்த உலகம் உருவாகிய காலம் முதல் இன்று வரை பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்தும் இறந்தும் இருக்கிறார்கள். அதில் சிலர் மட்டுமே இறந்தும் மக்கள் மனதில் நினைவோடு வாழ்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் உள்ளவரை அவர்களின் பெயரும் செய்து விட்டு சென்ற சாதனைகளும் இருக்கும். ஆம், நிதர்சனமான உண்மை. அவர்கள் இரவா புகழ் பெற்றவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமைதானே. மறைந்தது அவர்களின் உயிரும் உடலும் தான். ஆனால் அவர்களின் சிந்தனைகளும் செயல்களும் என்றென்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். கர்வமில்லாத கல்வி, ஆணவமில்லாத அதிகாரம், பொய்ப்புகழ்ச்சி இல்லாத புகழ் வார்த்தைகள், எளிமையான வாழ்க்கை அத்தனைக்கும் சொந்தக்காரர். மக்களை கனவு காண சொன்னவர், மாணவர்களிடம் கனவுகளை தூண்டியவர், பெருமைக்குரிய ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களை இன்றைய அறிவியல் நுட்பத்தோடு அறிவியல் நாயகனை அழைப்போம். அவரின் விழியும் அவரின் மொழியும் என்றும் நமக்கு உத்வேகம் கொடுக்கும் சக்தியாக இருக்கும். உங்களின் வியப்பான பார்வையோடும் விடாமல் ஒழிக்கும் கைத்தடல்களோடும் அவரை இந்த பான்கலைமர் பன்னாட்டு பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழா மேடை அழைக்கிறது. அன்பர்களே, இறைவனின் அழைப்பை ஏற்று மறுமையை நோக்கி சென்றாலும் இந்த உலகம் உள்ளவரை மக்களின் மனதில் நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை என்னுள் நிறைந்திருந்தது. நான் நீங்கள் கனவு காணுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த கனவை எவ்வாறு நனவாக்குவது என்பதற்கும் வழிகாட்டினேன். அவற்றில் ஒன்று என் கனவு புறா, ப்ரொவைடிங் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஊரக பகுதிகளில் நகர வசதிகளை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம். அந்த கனவின் ஒன்றாக கல்வி மிக முக்கியமான இடம் பெற்றது. இன்று அதே கனவின் பாதையில் இந்த கிராமப்புறத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் பள்ளியை நடத்தி வரும் ஆரிஃபா அறக்கட்டளைக்கு என் பாராட்டுகள். தொடர்ந்து பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உச்சம் தொட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் நினைவலைகள் என்னை பின்னோக்கி அழைத்து செல்கின்றன. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான திருப்பம் நடந்தது தெரியுமா? அது நம்ம முதல் முறையாக நம்ம பள்ளி கதவை தாண்டி உள்ள வந்த நாள் தான். ஆமா, அது ஒரு புதிய உலகம் போல் இருந்தது. புது முகங்கள், புது புன்னகைகள். ஆனால் அந்த புன்னகையில் தான் அன்பு பரிமலர்ந்தது. அதேதானே, நம்மை அச்சமுலாமல் வைத்தது ஆசிரியர்கள் தான். அந்த சிரிப்பு, அந்த மிருதுவான குரல், வா பாப்பா உன்னுடைய பேர் என்ன என்ற கேள்வி நம் வாழ்க்கையில் முதல் அழைப்பு போல் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம அழுதுகிட்டு இருந்தோம், அவர்கள் தாலாட்டு பாடினார்கள். நாம் தடுமாறினோம், அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நாள்ல இருந்து அவங்களோட நிழல் நம் நிழலானது. அப்போதுதான் இந்த பள்ளி நமது வீடாக ஆனது. இந்த ஆசிரியர்கள் நமது அன்பான குடும்பங்களாக ஆனார்கள். சீரியஸா, நம் ஆசிரியர்கள் தான் நம் வாழ்க்கை பாதையை வரைந்தவர்கள். ஆமாம், என் தாய் தந்தையின் விரல் பிடித்து இந்த பள்ளியில் நுழைந்தேன். அந்த தருணம் இன்னும் என் மனதில் தெளிவாக இருக்கிறது. ஆசிரியர்கள் என் கைகளை பிடித்தார்கள். அந்த சிரிப்பில் பயம் மறைந்தது. அந்த பார்வையில் உறவு பிறந்தது. நான் சிரித்தேன், ஏனென்றால் உறவினர்கள் இல்லாத உறவை நான் அன்றுதான் உணர்ந்தேன். இன்னும் அந்த ஆசிரியர்களை நினைக்க தோன்றுகிறது. என்றும் அவர்களை ஆசிரியர் உறவாக மதிக்க தோன்றுகிறது. அன்பின் வெளிப்பாடா அது, அல்லது என்னுள் அறிவை ஏற்றிய நன்றி தீயா? எதுவாக இருந்தாலும் ஆசிரியர் நிற்கும் திசை நோக்கி நன்றி செலுத்துகிறோம். பள்ளிக்கு வருவது நமக்கெல்லாம் ஒரு வழக்கம். ஆனால் அந்த ஒரு பயணத்தை பாதுகாப்பாக மாற்றியவர்கள் தான் நம்ம டிரைவர் அங்கிள்களும் உதவியாளர்களும். ஆமாம் ஆமாம், அவர்கள் காலை மாலை ஒளியில் எழுந்து நம்மை சிரிப்புடன் வரவேற்று வா பாப்பா என்ற ஒரு சொல்லால் நம்மை அமைதிப்படுத்துவாங்க. அது ஒரு பாதுகாப்பின் பாடல் போலவே இருக்கும். அதுவும் உண்மைதான். பெரிய வாகனங்கள், நெரிசல் மிகுந்த வளைந்த சாலைகள், ஆனால் அவர்களின் கவனத்தில் எப்போதும் அமைதிதான். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் அந்த பொறுமையோடு கலந்த அன்பு, அதுவே நம்ம பள்ளியின் முதல் வரவேற்பு. நீ சொல்வதும் சரிதான். நம்மை சுற்றி அமைதியாக உழைக்கும் இன்னும் பல தரங்கள், பணியாளர்கள், அலுவலகத்தினர், பராமரிப்பாளர்கள், இவர்களின் கை தடையத்தால் தான் இந்த பள்ளி மின்னுகிறது. அவர்கள் பாடம் சொல்லி தர மாட்டார்கள், ஆனா அவர்கள் வாழ்வே ஒரு பாடம்தான். அன்பு, உழைப்பு, பொறுப்பு, அது அவர்களின் அடையாளம்.
அது நமக்கான வாழ்வு புத்தகத்தில் அழியாத ஒரு பாடம். அவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். சின்ன சின்ன விளையாட்டிலிருந்து பெரிய கனவுகளுக்கு நடக்க ஆரம்பித்த நேரம் இது. அந்த டீச்சர் என்ன சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்ன குரல் இன்னும் என் காதில் ஒலிக்கிறது. நம்ம கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் பைலட், ஒருத்தர் சிங்கர். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே கோல், நம்ம ஸ்கூல் பெயர் பிரபலமா இருக்கணும். ஆமா, அந்த நேரம் நம்மளுக்கு ஒரு காமன் டீச்சர் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, கனவுகள் சிறியதாக இருக்கக்கூடாது, கனவு காணாதன் வாழ்க்கை மங்களாதான் ஆகும். அந்த ஒரு வார்த்தை தான் நம் வாழ்க்கை திசையே மாற்றி வைத்தது. அப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னேன். அடுத்த நாளே டீச்சர் கேட்டாங்க ஐஏஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு. என்ன, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தானே? அட நீ வேற, நான் ஐஎம் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேன். அட நல்லா சொன்னப்போ சிரிப்பிலேயே கனவு விதைஞ்சது, பிழையிலேயே பயணம் ஆரம்பிச்சது. அந்த நாளில் விழுந்தது ஒவ்வொருவரும் தவறுமே இன்றைய நாளின் நம்பிக்கைக்கு அடித்தளமாய் இருந்தது. ஆம், நான் என்று நினைக்கிறேன். அந்த கிளாஸ் ரூம்ல நாம் சொன்ன ஒவ்வொரு கனவுகளும் நான் ஆகணும் என்ற வாக்கியம்தான் இன்று நம்ம வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கு. அந்த சிறிய கனவு தான் இன்று நம்ம எதிர்காலத்தின் பெரிய பாதையாகிவிட்டன. எந்த திசையில் இருந்தாலும், எந்த உயரத்துக்கு பறந்தாலும் அந்த கனவு விதையை நட்டது நம் பள்ளிதான். நன்றி BCES, teaching for us not just to dream but to believe. We believe. நாம் பள்ளியில் இருந்தபோது சில சமயம் தவறு செய்தோம், சில சமயம் பிடிப்பட்டோம், சில தண்டனைகளையும் பார்த்தோமே. வாவ், அதில் எல்லாம் ஒரு தத்துவம் இருந்ததே. ஆமாம், சில ஆசிரியர்கள் கண்டிப்பது கூட ஒரு கலை மாதிரி. சில சமயம் ஒரே கடுமையா பேசுவார்கள், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம வளர்ந்தால் போதும் என்ற அன்புத்தான் இருக்கும். அதைதான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் நினைவிருக்கா, ஒரு மாணவன் கடுமையான சேட்டையால டிசிப்ளின் கமிட்டிக்கு அழைக்கப்பட்டான். அந்த நாளே நாம எல்லாரும் ஐயையோ இப்ப பெரிய கச்சேரி தான் என்று ஓடி சென்றோமே. அப்போது அங்கே போன பிறகு நடந்தது எதுவும் நாம நினைச்ச மாதிரி இல்லை. பிரின்சிபல் மேம் அந்த மாணவனின் தவறை சொல்லவில்லை, அதற்கு பதிலாக அந்த மாணவனின் நல்ல செயலே சொல்ல சொன்னார். அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் எழுந்த அந்த மாணவன் செய்த நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களின் கண்களில் கண்ணீரோட ஆரம்பித்தது. சக மாணவர்கள் அவரை பற்றி சொன்ன ஒவ்வொரு நன்றி வார்த்தையும் அவரை திசை மாற்றியது. அந்த நிகழ்வு இன்றும் எங்கள் மனதில் உயிரோடு இருக்கிறது. அவர்களின் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையின் சிக்னேச்சர் ஆயிடுச்சு. அவர் அழுத சத்தம் அது ஒரு வலி அல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த நாள் நாங்கள் புரிந்தோம், அடித்தால் வலி வரும், ஆனால் அன்பால் சொல்லினால் அது மனதில் ஆணி அடிக்கும். அந்த ஆசிரியர்கள் தண்டனை அல்ல, அன்பை கற்றுத் தந்தார்கள். அவர்கள் காட்டிய ஒழுக்கம் பாட புத்தகத்தில் இல்லை, ஆனால் வாழ்க்கை புத்தகத்தில் என்றென்றும் இருக்கும். அன்பை கொண்டு ஒழுக்கத்தை கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு நன்றி. நன்றி. சொர்க்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எங்கோ வானத்துல இல்ல, நம் பள்ளியில் தான். அதை நமக்கு சொல்லி தந்ததோடு மட்டுமல்லாமல் அதை நம் கையில் செயலாக்கி காட்ட செய்த நம்ம ஸ்கூல் தானே. ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு துபாயிலிருந்து வந்து இறங்கிய கலர் கலராக பெரிய கண்டெய்னர்கள். இந்த லாஸ்ட் பீரியட்ல இன்டர்காம் பாட்டு ஒலி எழுப்பும் போது எல்லாருக்கும் அந்த பொருட்களை கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா வாங்கி மாப் பண்ணிக்கிட்டே ஸ்கேட் பண்றது, சோப்பு நுரைகள் பறக்க, சிலிப்போரிகள் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த மொமெண்ட் சொல்லவே முடியாது. அது ஒரு ப்ரைஸ்லெஸ் சந்தோஷம். அந்த சின்ன சந்தோஷத்துலாம் ஒரு பெரிய பாடம் இருந்தது. சொர்க்கம் தான் தேவனின் அருகாமை, தெரியுமா? அந்த சின்ன பழக்கம் தான் நம்ம எங்கே போனாலும் சுத்தமாக வாழணுன்ற எண்ணத்தோட வாழ வைக்குது. சொர்க்கம்னா என்ன? அது வெறும் மின்னும் தரையில்லை, மின்னும் மனசு தான். உங்களை பழக்கப்படுத்திய பள்ளிக்கு நன்றி. அந்த பௌர்ணமி இரவு ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே.
ஒரு முறை என் உறவினர்கள் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது நம் ஸ்கூல்ல நைட் ஸ்கூல். வருடத்துல ஒரு முறை கிடைக்கும் இந்த வாய்ப்பை விட மனமே இல்லை. என் பெற்றோர்கள் கேட்டார்கள், இவ்வளவு பேர் வீட்டிற்கு வந்திருக்காங்க, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாது என்று. ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா என்ன காரணம் என்றால், அது ஒரு சாதாரண நாள் இல்லை, அது ஒரு மாயமான வெளிச்சமான இரவு. அந்த பௌர்ணமி இரவு நம் பள்ளி முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பியிருக்கும். நண்பர்களோட ஆட்டம், தனித்திறமை வெளிப்பாடு, சாப்பாட்டின் மனமும் சிரிப்பின் இனிமையும் அந்த நாளே நம்மை சுற்றி பொழுது விடியும். ஆனா மறுநாள் காலையில கிளம்புறப்ப தான் ஏதோ ஒரு மாதிரி மனசு வலிக்கும். டெய்லி வர்ற ஸ்கூல் தான் இருந்தாலும் அன்னைக்கு கிளம்புறப்ப ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கும். மறுநாள் காலையில என்னை அழைச்சிட்டு போறதுக்கு என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்புற அழகை பார்த்துட்டு, இப்படி டவுன்ல கூட நடக்கிறது இல்லையே அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அவங்க பாராட்டினதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு. இப்படி அன்பு பண்புன்னு பல பழக்க வழக்கங்களை கொடுத்த இந்த பள்ளிக்கு நாங்க எப்பயுமே கடமைப்பட்டிருக்கோம். நம்ம பள்ளியில எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் நம்ம மனசுல நிக்கிற ஒண்ணுதான் அந்த அவுட்டோர் கிளாஸ் ரூம். புத்தகம் இல்லாம, பள்ளி யூனிஃபார்ம் இல்லாம, வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வர அந்த உணவை நண்பர்களோடு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்ற அந்த தருணம் இருக்கே, அது ஒரு வகுப்பறை அல்ல, வாழ்வறை. அந்த நாள்ல எல்லாம் நமக்கு 3 ஹச்சு தான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுல ஹச்சு ஹேண்ட்ஸ், செயல்படும் கரங்கள். 2வது ஹச்சு ஹெட்ஸ், சிந்திக்கும் தலைகள். 3வது ஹச்சு தான் ஹார்ட்ஸ், அன்பு நிறைந்த மனம். இவை 3ஐயும் வச்சு தான் நாங்க கட்டுறோம். அன்பை மட்டுமல்ல, அறிவை சேர்க்கும் கல்வியையும் தான். நீ சொல்வதும் சரிதான். அந்த வெளிப்படையான நாளில் பொது அறிவில் குற்றமில்லாமல், பழக்கத்தில் பகை இல்லாமல் நாம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் அந்த சிறிய செயல், அது நட்பை உருவாக்கியது, அது அன்பை கற்றுத்தந்தது. மூளை என்பது வெறும் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் நிரப்பும் பாத்திரம் அல்ல, அது சிந்திக்க தூண்டும் சக்தி. நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நல்ல பாராட்டுகளாக மாறும், அந்த பாராட்டுகள் நம்மை நல்ல புகழுக்கு உயர்த்தும். அதுதான் நம் கல்வியின் உண்மையான விளைவு. இன்றும் அந்த வெளிப்படையான வகுப்பறையின் காற்று எங்கள் மனதிலும் நினைவிலும் நிறைந்திருக்கிறது. அந்த நாளில் கற்றது பாடமல்ல, ஒரு வாழ்க்கை நோக்கம். வெற்றி பெற்ற மாணவர்களையும் மதிப்புமிக்க மாணவர்களையும் உருவாக்கிய எங்களின் பள்ளி எங்கள் வாழ்நாள் பெருமை. அப்போது எனக்கு வந்த சிந்தனை, லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட், and knowledge also makes great nations. என்னுடைய இந்த உயர்ந்த சிந்தனையை பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழாவில் பள்ளியின் தாளாளர் ஆரிஃபா அவர்கள் உணர்வோடு பேசினார். அன்பர்களே, இங்கே வந்த பின் நானும் சும்மா இருக்கவில்லை. நான் சந்தித்தவர்கள் அரிஸ்டாட்டில், ஆர்கிமேடிஸ், கலீலியோ கலிலேய், ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீவன் ஹாக்கிங் அவர்களெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். அப்போது இப்னு சினா சொன்னார், மருத்துவ உலகம் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை கொண்டு முன்னேறுகிறது. அது மனித குலத்திற்கு பல வெற்றிகளையும் நலன்களையும் தரும். எதிர்காலத்தில் மனிதனின் 60-70 வயது இளமையோடு காணப்படுவார்கள். ஆயுள் காலம் அதிகரிக்கும் மருத்துவ உதவியோடு மாணவர்கள் மருத்துவ ஆராய்ச்சியிலும் படிப்பிலும் தங்களை ஈடுபடுத்துங்கள் என்றார். பெரியோர்களே, பெற்றோர்களே, உலகத்தை மாற்றிய சில ஏக்களை பாருங்கள். 1. ஆப்பிள், ஆதாம் சாப்பிட்டது, வேதம் சொன்னது. 2. ஆப்பிள், நியூட்டன் கண்டது, ஈர்ப்பு விசையை வெளிப்படுத்தியது. 3. ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் அறிமுகப்படுத்தியது, தகவல் தொடர்பை புரட்டி போட்டது. 4. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI இன்று உலக நிகழ்வுகளை மாற்றுகிறது. அதே இந்த பகுதியில் இருந்து ஒரு புதிய அரிஃபா அச்சீவர்ஸ் அகாடமி. இங்குள்ள மாணவர்கள் அறிவு, அரசியல், அதிகாரம், ஆளுமை, மொழி, சிந்தனை அனைத்திலும் உலகத் தலைவர்களாக உருவாகிறார்கள். மாணவர்களே, பலன் தரும் விஷயங்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். படிப்பும் ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் அதன் தொடர்ச்சி சாதனையாக மாற வேண்டும். இதுவே மனிதனின் சிறப்பு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நல்லதை விதையுங்கள், அது என்றும் விளையும். விடை பெறுகிறேன். அழைத்தால் மீண்டும் வருவேன் இந்த உலகத்திற்கு. நினைத்தால் என்றும் வாழ்வேன் உங்கள் மனதில். உடல் மறைந்தாலும் சிந்தனைகள் அழியாது. நன்மை விதைத்த விதைகள் என்றும் நல்லதை தரும். வரும் தலைமுறைகளுக்கும் வளரும் தலைமுறைகளுக்கும் வாழும் தலைமுறைகளுக்கும் உறுதியெடுப்போம். இயற்கையை அழிக்காமல், பகையை வளர்க்காமல் அமைதியோடு வாழ்வோம், வாழ விடுவோம். கிறுக்கல் முதல் கையெழுத்து வரை அனைத்து பருவத்திலும் அன்பு வேண்டும், அமைதி வேண்டும். நன்றி.
பாயிண்ட் கேலிமர் பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் சண்டை இல்லா உலகத்தை தான் விரும்புகிறோம். நாங்கள் இயற்கையை காப்பாற்றுவோம். நாங்கள் உலக அமைதிக்காக எங்கள் பங்களிப்பை கொடுப்போம். நாங்கள் எல்லா மக்களோடும் அன்பை வளர்ப்போம். வன்முறையை வெறுப்போம். பாயிண்ட் கேலிமர் பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் உலக அமைதியின் தூதுவராக இருப்போம். Peace begins with us. அமைதி நம்மிலிருந்து தொடங்கட்டும். Peace, love and brotherhood.